மரிய சேவியர் ஸ்நாபகர்லப்பர் ஆலயம், பூந்தமல்லி கண்டோன்மெண்ட். நேற்று முந்தின தினங்கள் பேசும்போது கண்டோன்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தோம். கண்டோன்மெண்ட்டுடைய தொடக்கம் கும்னாஞ்சாவடி என்று சொல்லியிருந்தோம். அது கும்னாஞ்சாவடியிலேயே மாதாவின் பேரில் ஒரு ஆலயம் இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தோம். இந்த கண்டோன்மெண்ட் என்று சொல்லுவதற்கும் பாளையம் என்று சொல்லுவதற்கும் ஒரு சில வித்தியாசங்கள். பாளையத்திலே மிலிட்ரி இருக்கும், ஹையர் ஆஃபீஸர்ஸு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, ஒரு ஆள் ஒரு 2 பேர் தான் இருப்பாங்க. கண்டோன்மெண்ட் என்று சொல்லும் பொழுது அந்த மிலிட்ரி பீப்புள்ஸ் மொத்தம் இருப்பாங்க. நிர்வாக சபை என்று ஒன்று இருக்கும். என்றால் ஸ்நாபகர்லப்பருடைய இடத்திலே தான் அந்த நிர்வாக சபையும் மிலிட்ரியும் இருந்திருக்கின்றது. இப்போது கும்னாஞ்சாவடியில் ஆலயம் இருக்குன்னு சொன்னேன். அந்த ஆலயமும் ஸ்நாபகர்லப்பருக்கு சொந்தமானதே. 1962 நிலைகளுக்கு செல்வோம். அங்கே ஆலயம் இருந்தது. அங்கே ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஒரு வேளை காலையோ மாலையோ பூசை இருந்துட்டு தான் இருந்தது. குருக்கள் தங்குவதற்கு இடம் இருந்தது. 2 சிறிய ரூம், குஸ்தினி இருந்தது. சமையல்காரனுக்கு தங்குவதற்கு ஒரு இடம், அப்படி 3 இடம். கோயிலுக்கு பின்னாடி பெரிய கல்லறை பகுதி இருந்தது. இன்றும் அது இருக்கின்றது. கல்லறையை தாண்டி சிப்பாய்கள் வசிக்கின்ற இடம், இப்போது சிப்பாய் நகர்னு சொல்லுகின்றோம். அது எங்கே வரைக்கும் செல்லுகின்றது என்று சொன்னால் ஆவடி ரோடை தாண்டியும் அந்த இப்போது புதுசாகவே இருக்கின்ற வாட்டர் டேங்க் வரைக்கும் அந்த சிப்பாய் நகர் இருந்திருந்தது. சிப்பாய்கள் தான் அங்கே தங்கியிருந்தார்கள், அவருடைய குடும்பங்களும். ஆக இந்த இடத்துக்கு ஒரு பலவிதமான செயல்பாடுகளை கொண்ட இடமாக அந்த காலத்தில் இருந்திருந்தது. மக்கள் தொகை இங்கே இல்லை. 1919 தான் இங்கே ஒரு ஸ்கூல், கண்டோன்மெண்ட்டுக்குள்ளே ஒரு சிறிய ஸ்கூல் உருவாகின்றது. அந்த ஸ்கூல் உருவானதுக்கு பிற்பாடு தான் அந்த காலகட்டத்திலே மிலிட்ரி இங்கே இருந்து போய்விட்டார்கள். ஆனாலும் குதிரைகள் இங்கே கட்டி வைக்கப்பட்டிருந்தது கண்டோன்மெண்ட்டில். அதுக்கு பிற்பாடு தான் இங்கே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடியேற ஆரம்பித்தார்கள்.